அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இந்த லொக்கேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், மேட்டுப்பாளையம் தாலுக். அங்கே மூடுதுறை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் காரனூர் அப்படிங்கிற சின்ன ஊர். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே யாத்திரை செய்யும்போது நான் அடிக்கடி இந்த வழியில் வந்து போகிறது உண்டு. வரும்போது எல்லாமே வந்து பழைய கால சிவாலயம் ஒன்று கண்ணுக்கு படும். அதாவது நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017, 18 அந்த மாதிரி காலங்களில் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன். இப்போ அந்த கோயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அது மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து பழைய கால கோவிலாக இருக்கும். அப்படியே ஒரு நூற்றாண்டுகள் பழமை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த இடத்த அப்படியே நோட் பண்ணியே வச்சுப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் வரணும், இந்த பழமையை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நோட் பண்ணுவேன். பட்டு அன்றைக்கி வர முடியல. அந்த பீரியட்லலாம் டவுன் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம் அந்த பீரியடில். அதனால் சரியாக இங்கே வர முடியல. இப்போ தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம உள்ளே வரோம். அப்படியே கோவில் உள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்கள், அது ஒரு மெயின் ரோடுங்க, சின்ன கிராமத்து ரோடு தான். அந்த ரோட்டு ஓரத்துலேயே இந்த கோவில் இருக்குது. காரனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். அப்படியே உள்ளே வந்தீங்கனாலே அந்த கோவில் வளாகம் வந்து இவ்வளோ பெருசாக நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் அப்படி தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்காகட்டும், பிரார்த்தனை செய்வது, கொஞ்சம் நேரம் அப்படி தியான நிலையில் உட்கார்றதுக்கெலாம் ஒரு நல்ல இடம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இதை அப்படியே கடந்து மேலே போனோம் அப்படின்னா சிவன் சன்னதி சென்டரில். சிவன் சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த பீரியடில் சிவலிங்கம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. மேபி இதை வந்து இப்போ புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. தென் இங்கே மூலவராக இருக்கக்கூடியது இந்த சிவ மகாதேவன். அங்கே பார்த்தீங்கன்னா மகான் ஆதிசங்கரர், இன்னும் பல பெரியவர்களுடைய ஆன்மீக பெரியவர்களுடைய உருவமெல்லாம் பார்க்க முடியுது. கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது. சரிங்களா, பூமியில் அப்படி கொஞ்சம் தரையில் கீழே இறங்கின மாதிரி. காஷி விஸ்வநாத சுவாமி இருக்கார் இல்லையா, காஷியில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கீழே இருக்குது. தென் நந்தீஸ்வரர், அப்படியே கொஞ்சம் வலது பக்கம் வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சிவ மகாதேவன். தட்சிணாமூர்த்தி மும்மூர்த்தி வடிவமாக இருக்கார். அருமைங்க, மும்மூர்த்தி ரூபமாக இருக்கார். பிரம்மா, விஷ்ணு, சிவன், நடுவில் மூலசக்தியாக சிவ மகாதேவன் இருக்கார். இடது பக்கம் விஷ்ணு பகவான் தெரியுதுங்களா. இங்கே வந்து பிரம்மா. அருமை. அப்படி ஒரு அமைதி நல்லா இருக்குங்க. இந்த இடம் நான் ஆதி காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், சிவலிங்கம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் கோபுரத்துக்கு மேலே அந்த ஒரு விமானம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து சிவலிங்க ரூபத்தில் அப்படியே கட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலேயே இருக்கும். இது வந்து தேவி தாயுடைய சன்னதி. இது அப்படியே சுற்றி ஒரு முறை வருவோம். பாருங்க, சிம்மவாகினியா அன்னை இங்கே அருள் பாலிக்கிறார். இங்கே வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. சன்னதி வந்து இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அன்னையுடைய வடிவத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான வேலைகள் மிச்சம் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெளியவே இப்படி தேவி தாயுடைய சன்னதி இருக்குது. சரிங்களா, அருமை. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு லொக்கேஷனில் நம்ம போகும்போது எதிர்பார்த்து போவோம், இன்றைக்கி இங்கே போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து எதிர்பார்க்காம இந்த வழியில் வந்து தரிசனம் பண்ணுறோம்.
டியூட்டி டைம்லலாம் டெய்லி இந்த வழியில் தான் வந்து கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருப்போம், புளியம்பட்டி சைடெல்லாம் வரும்போது. ஆனால் அந்த நேரத்தில் நேரம் அமையல நமக்கு. எல்லாம் முடிச்சுட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி பஞ்சமுக வடிவமாக இருக்கார். அருமை அருமை. அப்படியே ஒரு முறை பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ராமநாமம் அப்படியே ராம மந்திரத்தை எழுதி மாலையாக போட்டிருக்காங்க. அருமை அருமை அருமை. வாவ், என்ன ஒரு பிரம்மாண்டம் பாருங்கள். ஓகே, இது சுவாமியுடைய திருப்பாதங்கள். அப்படியே கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே கோவிலுடைய வளாகம் தான். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்குது. அருமை அருமை. இந்த பறவைகள் பட்சிகளுடைய சத்தம்லாம் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா இந்த ஆடியோ? ஓகே. தென் அங்கே வந்து நேச்சுர் காலிங், இயற்கை உபாதைகளுக்கு சின்ன ஒரு ஷெட் கட்டியிருக்காங்க. நல்ல விஷயம், பக்தர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலுடைய ஓவரால் வியூ அப்படியே பாருங்கள். எவ்வளோ ஒரு விலாசமான இடம், எவ்வளோ ஒரு அமைதி. இப்போ வெயில் ஒன்று தான், வெயிலும் இல்லை அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மழை காலங்கள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்ல இறை அனுபவம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான இடங்க. அப்படி வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இந்த மரத்துக்கு கீழே இல்லைன்னா இந்த சன்னதிக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஆனந்தம் ஆனந்தம். இதை விட வேறு என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அருமை அருமை. நிறைய மரம் செடி கொடிகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இங்கே வந்து அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே வில்வ மரம் இருக்குது. வாவ், அருமை அருமை. ஓ, இதுதான் அந்த நகாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரமா? அப்படியா, அருமை அருமை. ஆனால் இது வளர்றதுக்கு இன்னும் வெகு காலமாகும், பல காலமாகும். வளர்ந்து ஹைட்டாகி காய் கொட்டுறக்குள்ளே இதெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்குள்ளார வருங்காலத்தில் என்னென்ன மாற்றம் வருமோ இந்த இடத்துல யாருக்கு தெரியும். இங்கே வந்து மூங்கில் மரம். அருமை அருமை. இதெல்லாம் பல காலத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்செல்லாம் என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும். இப்போவே எல்லாம் ரியல் எஸ்டேட் அது இதுன்னு டெவலப் ஆகிட்டுருக்குது. இல்லை டவுன் மயம் ஆயிடுச்சு இந்த ஏரியாலாம். தென் இங்கிருந்து கோவிலுடைய வியூ இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு அமைதி பார்த்தீங்களா, என்ன ஒரு அமைதி. டவுன் சைடெல்லாம் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே இந்த மாதிரியான நிசப்தமான இடத்துக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த ஆன்மாவுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். கோவிலை ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரிக்கரை இருக்குது. மீன் பிடிக்க தடைன்னு போட்டிருக்காங்க. அது கோவில் நிர்வாகத்தை சார்ந்ததாக கூட இருக்கலாம். நல்ல விஷயம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெயில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வெயிலான ஒரு டயத்தில் வந்துட்டோம். இந்த இடமெல்லாம் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்கு உள்ளே வரணும். இல்லை அப்படின்னா ஒரு சாயந்தரம் நேரம் ஒரு 5 மணிக்கு மேலே கூட வரலாம். இப்போ மணி வந்து ஒரு 4 ஆச்சு. சரி, மீண்டும் ஒரு முறை சிவமகாதேவன் சன்னதிக்கு அப்படி நெருங்கி வருவோம். ஓகே,
ஓகே, மீண்டும் ஒரு முறை சிவமகாதேவன் தரிசனம் நமக்கு. மேலே வேலைப்பாடுகள்லாம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அருமை அருமை. ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பெரிய பாக்கியம். சிவலிங்க தரிசனம். சரி, இந்த ஒரு ஆனந்த அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு முறை மும்மூர்த்தி தரிசனம். சிவலிங்க திருக்காட்சி. இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமியுடைய திருவுருவம். சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஆனந்தமான இடத்துல நின்று இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? வாய்ப்பு கிடைச்சா தரிசனத்துக்கு நீங்களும் வாங்க. அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், நல்லதே நடக்கும். நம சிவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. ஜெய் ஹிந்த்.